சொல்றாங்க இந்த இடத்துல தான் பேய் இருக்கு. ஐயோ என்ன ராகவ் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். ஸ்கிரிப்ட்ங்க இது. ஆமா ஸ்கிரிப்ட். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா நம்ம உள்ள போறோம். என்னாகும் யாருக்கும் தெரியாது. நான் பாருங்க. பூஜா பயந்துட்டே தக்கிற மாதிரி கதவை ராகவ் கேன் ஆன். லவ் பண்ண வந்து நான் படுற பாடு இந்த பிள்ளையாட்ட ஓடவே வந்து ஊருக்கு இந்தாங்க அப்படி வந்தே பிறகு கூட்டிட்டு வர வேண்டியது சார். கம்பெனி வாய முடிச்சு கம்பெனி இருந்திருக்க வேண்டியதான் நீங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம அதை சொல்றேன். ஏன் சார் இப்ப மாட்டினிய கூட வந்தா நீங்க கூட்டிட்டு வர வேண்டியதுனா அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்தா மறுக்க ஒரு நாள் ஆயிப்போ ஒரு நாள் கடையில கூட போப்பாங்க. 2 நாளைக்கு ஏற்கனவே இருந்தது அப்படிதான் சாப்பிட்டேன். கத்திடுவா போனது ஒரு நாள் வந்தது ஒரு நாள். அப்புறம் நீ போனது ஒரு நாள் வந்தது ஒரு நாள் இங்க ஒரு நாள் வந்து மறுச்சு வழியா போறேன் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் இருந்ததுனா அப்புறம் மறுச்சு நாள் போயிட்டா இருந்தது. இவன் கண்ணனை போய் பார்த்துட்டு வந்துச்சு. கூட்டிட்டு போன 3 பேரும் போனோம். தங்கச்சி போனதுக்கு கேட்க வரலீங்களா, அதனால சரி கேட்க வந்து டக்குனு டர்ன் பண்ணி பார்த்து ஏதோ போன மாதிரி பயந்து நீயே பில்டப் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடு. ஆடியன்ஸ் கண்டிப்பா பேய் தான் பின்னாடி போச்சுன்னு நினைப்பாங்க. டிஆர்பி எகுரும். அப்புறம் கமலபாளையம் போய் அப்புறம் ராமசாமி ஊருக்கு போய் அந்த அன்னைக்கு என்னைய சுத்த வச்சுட்டாங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற கூட இல்லை. வண்டியிலேயே போனீங்களா? பொழுதுக்கு ரவுண்டிங். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அதனால இந்த வண்டியில இல்ல, இன்னொரு இந்த புது வண்டி இருக்குல்ல, பேட்டரி வண்டியில அதுல போனோம். அதுல 3 பேர்த்தையும் கூட்டிட்டு ஓட்டிட்டு வச்சிருப்போங்க. எங்கால் சார்ஜுக்கு பத்தாத எங்கால் நின்று போனா என்ன பண்றது, அதுவே பயம். சார்ஜ் ஃபுல்லா போட்டு வச்சிருந்து வந்தீங்கன்னா கிடக்குது. ஃபுல்லா போட்டு வந்தாலும் 10 என்ன பண்றது. அது ஒரு டைம் நான் தனியா வந்து செக் பண்ணேன். நான் தனியா வந்தா கூட ஏதோ தள்ளிட்டாவது போயிடலாம், தள்ளிட்டாவது வந்து என்னமோ பண்ணிடலாம். இதை கூட்டிட்டு வந்து அப்புறம் எங்க நடக்க விடுறாங்க. ஆமா அது 100 கிலோமீட்டர் போகும். அந்த ஏத்த இறத்துக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தி மூயுதுன்னே இங்க பரவாயில்ல மாமா, இங்க பரவாயில்ல. அந்த கிட்டாம்பழத்து ரோடு எல்லாம் இருக்குல்ல, அதுல ஏத்த இறக்கம் ஜாஸ்தியா இருக்குது. அதுல கிலோமீட்டர் அதிகமா இழுத்துணும். அதுதான் பயமா போச்சு. அதுவும் இல்லாம அந்த வண்டியில வந்தா கொஞ்சம் மெதுவா தான் வந்தாகணும். இது சல்லுன்னு வந்துட்டோம்ல. அப்புறம் போறது 2 பேரு, எதுக்கும் நீ அந்த வண்டியை போட்டுட்டு உருட்டிட்டு கிடக்கணும். இதுல சல்லுன்னு போனோமா காலையில வேலைக்கு வந்துடலாமே அப்படின்ட்டு அது வேகமா வந்தது இல்லை. இதுல வந்துட்டு அப்புறம் இவி சமந்தி ஊடுது. அப்புறம் நீங்க 6 பேசுறீங்க 6 வந்துக்கிறாங்கன்னு கேக்கு. இது ஒரு வம்பப்பா இருக்கு. தெரிஞ்சு போயிரு அப்படின்ட்டு அப்புறம் என்ன